அஸ்ஸலாம் அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். இன்றைய ஸ்பெஷல் வந்து இறால் சுக்கா செய்ய போகிறேன். சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி செய்துடுவோம். செய்முறையை பார்த்துருவோம். அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் மல்லி, 2 காய்ந்த மிளகாய். இந்த ஒரு 1/4 கிலோ அளவுக்கு 400 கிராம் அளவுக்கு நான் வந்து இறால் வந்து எடுத்து வச்சுருக்கேன். பெரிய இறாலாக இருக்கிறதுனால சின்ன இறாலும் பெரிய இறாலும் கலந்து இருந்ததுனால பெரிய இறாலை வந்து கட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னாக்கா அது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதனால் சாஃப்டாக இருக்கிறதுக்காக 2ஆக கட் பண்ணேன். இப்போ வந்து கருவேப்பிலை வந்து ஒரு 4-5 போட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணுங்க. வறுத்து இது கொஞ்சம் பொன்னிறம் வர அளவுக்கு கருக விட்டுறாதீங்க. அடுப்பை சிம்மில் வச்சு பார்த்து பக்குவமாக வறுக்குன்னு நல்லா வாசனை கம்மன்னு அடிக்கும். அப்போ அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆற விட்டு அரைச்சிருவோம். இதுக்கு தேவையானவை 3 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணுறதுல. ஒரு பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் 2 தக்காளியாக இருந்தாலும் 2 தக்காளி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் பெரிய தக்காளியாக 2, பெரிய தக்காளியாக 1, அப்புறம் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா அதில் போட்டிருக்கேன். 3 பல் வந்து பெரிய பூண்டு எடுத்திருக்கேன். மல்லி வந்து எடுத்திருக்கேன். எல்லாம் வந்து குறப்பாக நம்ம வந்து அதில் கட் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து தனித்தனியாக வந்து வெங்காயத்தை தனியாக கட் பண்ணி தக்காளியை தனியாக கட் பண்ணி நீங்கள் தனித்தனியாக கூட வதக்கி எடுத்துக்கலாம். நான் ஒன்று சேர்ந்தா மாதிரி எல்லாம் வந்து அந்த குறப்பு தன்மைக்கு அது வந்து கட் பண்ணி கொடுக்கறதுனால ஒன்று சேர்ந்தா மாதிரி நான் வதக்கி எடுப்பேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டிருக்கேன். இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால சீக்கிரம் வதங்கி வந்துடும். இதை வந்து நல்லா வதக்கி எடுக்கணும். இந்த வெங்காயம், தக்காளி, இந்த பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி எடுத்துகிட்டு இதில் மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. இதுக்குள்ளே மசாலா வந்து வறுத்த அரைத்த மசாலா மட்டும்தான் இதுக்கு கொடுக்க போகிறோம். மிளகாய்த்தூள் எதுவுமே இல்லை. இதே காரத்தன்மை சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். இந்த மசாலா டேஸ்ட்டு வந்து அருமையாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேணாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து போட்டிருக்கேன். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது வந்து எதுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேன் அப்படின்னாக்கா, நம்ம வந்து சிக்கன் சேர்த்தாலோ நண்டு இறால்லாம் கொஞ்சம் சூடு தன்மை உள்ளது. அதனால் வந்து நமக்கு அல்சர் பிரச்சனை உள்ளவங்களுக்கு வந்து குளிர்ச்சி தரக்கூடியது. குளிர்காலங்களுக்கு ஒன்றும் எதுவும் இல்லை. அல்சர் பிரச்சனையாக இருந்தாக்கா இந்தமாரி நல்லெண்ணெய் சேர்த்து செய்து சாப்பிடும்போது கொஞ்சம் வந்து அவர்களுக்கு வந்து நல்லதாக இருக்கும். இது சாப்பிடும்போது குளிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். நல்லெண்ணெய் சேர்க்கும் போது நீங்கள் குக்கிங் ஆயிலே சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வந்துடும். வதங்கி வர ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லியும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும். அப்புறம் தான் வந்து நம்ம வறுத்த அரைத்த மசாலாவை இதோட சேர்க்க போகிறோம். அப்படியே சேர்த்துருங்க, எடுத்துலாம் வைக்க வேண்டாம். அதில் கரெக்டான அளவு. அது நல்ல காரசாரமாக நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு காரம் வந்து கூடுதல் வேண்டான்னா அதில் பாதி போட்டுக்கோங்க. இது வந்து சாதத்தோடு நம்ம பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி ஒரு ரசம் வச்சு ஒரு சாம்பார் வச்சு இந்த சுக்காவை செய்துட்டா சூப்பராக இருக்கும். அருமையான ரெசிபிங்க, அருமையாக சூப்பராக இருக்கும். இதே மாதிரி இந்த மசாலா வந்து பொடி பண்ண மசாலாவை வந்து எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இதில் வந்து தண்ணி வந்து மிக்ஸி ஜார்லேயே ஒரு 1/2 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மசாலாலாம் ஃபுல்லாக சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இறால் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அந்த இறாலையும் நம்ம வந்து இதோட சேர்த்துப்போம். இறாலை சேர்த்துட்டு அடுத்தது இந்த தண்ணி வந்து 1/2 கப்பு அளவுக்கு தண்ணியை விட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிட்டு மூடி போட்டு மூடின்னுங்க. அவ்வளோ தாங்க. இறாலை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன். நான் வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருக்கேன். ஒரு 400 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சுவைத்து பார்த்தா தான் சுவை தெரியும்பாங்க. அதே மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. இதை நல்லா வந்து தண்ணி விட்டு நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி வந்து ஒரு 1/2 கப்பு அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கங்க. ஜாஸ்தியாக சேர்த்துறாதீங்க. ஏன்னா இறால் வந்து ரொம்ப நேரம் வேகக்கூடாது, ரப்பர் தன்மை ஆகிடும். அதனால் வந்து குயிக்காக ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கங்க. அவ்வளோதான். இந்த மசாலா வாசனைலாம் போகும் அளவுக்கு நல்லா அந்த எண்ணெய் பிரிகிற அளவுக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு 2 நிமிஷம் விட்டால் போதும். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதுதான். அருமையான இறால் சுக்கா வந்து சூப்பராக இருக்கும். இது சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது அந்த சுவையே வந்து வேறு லெவல் தான். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.